You all again to another monthly Unnathi meeting. Thank you for joining for today's session. The speaker for today's Unnathi session is Mr. Santhosh, who is the head of empowerment at Able Aura. Able Aura is the largest, India's largest. Sorry. Able Aura is India's largest ecosystem for persons with disabilities. They have services, products, academics, accessible tourism, and sports. Santhosh is head of empowerment in Able Aura and leads a team of 10 members actively working in the different areas of Able Aura. We will have a question and answer session after the presentation, and where you can ask your questions. Yeah, now over to Mr. Santhosh. You can take the chair. Yeah. So, good evening, everyone. So, this is Santhosh from Able Aura. So, I'm the head of empowerment at team in Able Aura. So, am I audible, everyone? Yeah. Everyone. So, this is Santhosh from Able Aura. So, I'm the head of empowerment at team in Able Aura. So, am I audible, everyone? Yes, Santhosh. Yeah. So, first, let me give you a brief introduction about Able Aura. So, why we started Able Aura and things. So, Able Aura என்னக்கூடிய இந்த அமைப்பினுடைய செயல்பாடுகள் பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை இப்போ நான் கொடுக்க விரும்புகிறேன். So the founder of Able Aura is Mr. Balashiva. So right now is living in US. இதனுடைய நிறுவனர் திரு பாலசிகா என்பவர் இப்போது அவர் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் வசித்து வருகிறார். So our founder was having a tourism company in US. So and usually comes to India often back then. So our co-founder name is Mr. Balaji Kannan. இவர் எங்களுடைய நிறுவனர் ஒரு சுற்றுலா அமைப்பினை நடத்தி வருகின்றார். சுற்றுலா ஒழுங்கு அமைப்பினை அவர் அவ்வப்போது இந்தியா வருவது வழக்கம். அவரோடு கூட இதை இணைந்து நடத்தக்கூடியவர் திரு பாலாஜி என்பவர். So our co-founder Mr. Balaji Kannan is a person with disability, and when Mr. Balashiva used to comes to India, so he used to share stories about what is happening there in his tourism. The tourism company was part of his investing. So what happened was when he was telling stories about his our co-founder said that என்ன பாலா நீங்க வந்து இவ்வளவு பெரிய விஷயம்லாம் பண்ணிட்டீங்க, நான் 50 வருஷமா நான் சென்னையில இருக்கேன், என்னோட வைஃபை வந்து நான் இது வரைக்கும் நான் மெரினா பீச் வந்து கூட்டிட்டு போனது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இயர் வாட் ஹேப்பன் வாஸ் தட் ஹிட் ஹிம் ஹார்ட். ஸோ நம்ம வந்து இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்கோம், பட் ஆனால் வந்து விசிபிலிட்டிக்கான எதுவும் பண்ணவே இல்லை நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அந்த டூரிசம்ங்கிற விஷயத்தை வச்சு இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்டட் ஆக்சசிபிள் டூரிசம். சரிங்களா? அதாவது இந்த நிறுவனத்தினுடைய உதவி நிறுவனராகிய திரு பாரதி கண்ணன் அவர்கள் இந்தியாவிலே அவர் திரு பாலசிகாவை சந்திக்கும் பொழுது அவர் சொல்லியிருக்கிறார், நான் மெரினா கடற்கரைக்கு என்னுடைய மனைவியை ஒருமுறை கூட அழைத்து போனதில்லை என்று. பல இடங்களுக்கு சுற்றுலா நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமையான பாலசிகாவினுடைய மனதை இது அதிகமாக பாதித்தது. உடனடியாக அவர் இந்தியாவிலேயே முதல் முறையாக உடல் உறுப்பு திறன் குறைபாடு உடையவர்களுக்கு என்று சிறப்பான சுற்றுலாவை அவர்கள் ஒழுங்கு செய்யக்கூடிய ஒரு எண்ணம் அவர்கள் மனதிலே அது உதித்தது. So after starting accessible tourism, what happened was when we first step into the disability community, நிறைய விஷயம் வந்து பார்த்தோன்னா நம்ம கம்யூனிட்டி கிடையாது. ஸோ வி வாண்டட் டு கிரியேட் அன் ஈகோ சிஸ்டம். ஸோ ஒரு ஈகோ சிஸ்டம் வேணும் வந்து பார்த்தீங்கன்னா வி ஷுட் ஹாவ் அ மார்க்கெட் பிளேஸ். ஸோ ஏபிள் ஆரா அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் நாங்கள் வந்து ஃபைன் பண்ணோம் நாங்கள். ஸோ ஏபிள் ஆரா அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா சர்வீசஸ், ப்ராடக்ட்ஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த், எஜுகேஷன், பர்சனலைஸ் சர்வீசஸ் அப்படிங்கிற நிறைய சர்வீஸ் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆக்சசிபிள் டூரிசம், அகாடமிக்ஸ், ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற நிறைய நாங்கள் விஷயம் வந்து நாங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இங்கு இந்த அவர் மனதில் எழுந்த எண்ணமானது எப்படி அது செயல்படுத்தப்பட்டது என்றால், உடல் உறுப்பு திறன் குறைபாடு உடையவர்களை எல்லா இடங்களுக்கும் சுற்றுலா அழைத்து செல்வதற்குரிய கருவிகள் தயாரிப்பதற்கும் அதை கொண்டு போய் வழங்குவதற்கும் அதற்குரிய சேவை கொடுப்பதற்குமான ஒன்றை அவர்கள் ஆரம்பித்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக இதை தொடர்ந்து வரும்பொழுது இப்படி உடல் உறுப்பு திறன் குறைபாடு உடையவர்கள் சுற்றுலா செல்வதற்கு, மேலும் படிக்கும் இடங்களுக்கு செல்வதற்கு என்று எல்லா இடங்களுக்கும் அவர்கள் நகர்ந்து செல்லக்கூடிய அளவுக்கு வேண்டிய
எல்லா விதமான கருவிகள், அதற்குரிய வடிவமைப்புகள், சேவைகள் எல்லாவற்றையும் தொடங்குவதற்கு இது ஏதுவாக இருந்தது. Okay, so like I'm present the presentation. So about us. So our ecosystem has marketplaces such as products and services, which I've already explained. So which has health, education, sports, travel, and tourism. And also we have a foundation called Able or a foundation. Through that, we have two things: make a wish and give a wish. So make a wish வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு வீல் சேர் வந்து தேவைப்படுது, அந்த வீல் சேர் அவருக்கு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they can make a wish in our foundation app. ஸோ இது மூலம் வந்து பார்த்தீங்கன்னா, a request has been raised that a person wants a wheelchair. And what happens is our request will come to our foundation, where our background team will verify them and will make that wish happen through give a wish. So in the give a wish, we have CSR, ISR, and COSATs. Three things have been happened in our foundations. இங்க எங்களுடைய இந்த ஈகோசிஸ்டம் இந்த அமைப்பானது எப்படி பணியாற்றுகின்றது என்றால், இது எங்களுடைய பொருள்களை விற்பதற்கு, அதற்குரிய சேவையினை செய்வதற்கு, அதை நாங்கள் எப்படி நாங்கள் கொண்டு போகிறோம் என்றால், இதற்கு அடுத்தபடியாக நாங்கள் விற்பனை, சேவை, அதற்கு அடுத்த கட்டமாக இதற்கென்று ஒரு அறக்கட்டளையை நாங்கள் நிறுவி இருக்கிறோம். அந்த அறக்கட்டளை எப்படி செயல்படுகின்றதுனா, உதாரணத்திற்கு ஒரு நகர முடியாத ஒருவர், கால்களை பயன்படுத்தி நகர முடியாத ஒருவர் நகரும் நாற்காலி வேண்டும் என்று சொல்கின்றார் என்றால், இதிலே மேக் அ விஷ் எனக்கூடிய ஒரு அவர்களுடைய அறக்கட்டளை சார்ந்த இடத்திலே அவர்கள் தன்னுடைய வயது, தன்னுடைய குறைபாடுகள் எல்லாவற்றையும் பதிவு செய்ய வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக கிவ் அ விஷ் என்று அந்த அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய நன்கொடையாளர்கள் அதை பார்த்து அவருக்கு உடனடியாக நகரும் நாற்காலி, அவர் வந்து இதற்கு தகுதியான நபர் தானா, அவரால் இதற்குரிய நிதியை அவரால் செலுத்த முடியாதா என்பதை எல்லாம் ஆய்வு செய்து அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்கு இந்த கிவ் அ விஷ் எனக்கூடிய அதில் இருக்கக்கூடியவர்கள் இதை செயல்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சிப்பார்கள். So other than this, from my team, we are running a sports academy, and also we are also working on accessible tourism. இதனுடைய அடுத்த கட்டமாக நாங்கள் இந்த விளையாட்டு சம்பந்தப்பட்ட போட்டிகளிலே உடல் உறுப்பு திறன் குறைபாடுடையவர்கள் பங்கேற்பதற்கு வேண்டிய எல்லா விதமான உதவிகளையும் நாங்கள் வழங்குகிறோம். மேற்கொண்டு சுற்றுலாவையும் நாங்கள் ஒழுங்கு செய்து தருகிறோம். இதுதான் என்னுடைய குழு செயல்படக்கூடிய ஒரு விஷயம். So first of all, I'll tell what is accessible tourism. Accessible tourism வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாக டூரிசம்னா எல்லாருமே வந்து போயிட முடியும். ஆனால் accessible tourism பார்த்தீங்கன்னா, ஒரு பிடபிள்யூடி ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லும் போது, வாட் ஏபிள் ஆர் திஸ் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ட்ரிப் டு தி எண்ட் ஆஃப் த ட்ரிப், வி மேக் எவ்ரிதிங் accessible. அவங்களுக்கு தேவையானது என்ன நாங்கள் தெரிஞ்சுட்டு அதை அவங்களுக்கு வந்து நாங்கள் பண்ணி கொடுப்போம். லெட் இட் பி ஃப்ரம் மொபிலிட்டியாக இருக்கலாம், இல்லை ஃபுட்டாக இருக்கலாம், இல்லை வாட் எவர் அவங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட்டாக இருக்கலாம், எல்லாத்தையும் நாங்கள் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு கொடுத்துட்டு, இப்போ ஒரு வீல் சேர் யூஸரால் ஒரு மலை வந்து ஏற முடியல, ஒரு இடத்துக்கு போக முடியலன்னா அதையும் நாங்கள் வந்து தூக்கிட்டு நாங்கள் போவோம். ஒரு பார்வை இல்லாதவர் வந்து ஒரு இடத்துக்கு போக முடியலன்னா அதையும் நாங்கள் வந்து ட்ராவல் படி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஒரு 1-on-1, அதாவது ஒரு பிடபிள்யூடிக்கு ஒரு ட்ராவல் படிங்கிற கான்செப்டில் நாங்கள் வந்து அவங்க கண்டிப்பாக அதை வந்து கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு போக முடியாத இடத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக அவங்களை கூட்டிகிட்டு போய் நாங்கள் பண்ணுவோம். நாங்கள் சுற்றுலா இப்போது பார்த்தீர்கள் என்றால், சுற்றுலா வந்து எல்லாரும் போக முடியும், ஆனால் உடல் உறுப்பு திறன் குறைபாடு உடையவர்கள் செல்ல இயலாது. அப்படிப்பட்டவர்கள் எங்களிடத்திலே வரும்போது நாங்கள் அவர்கள் வீட்டில் இருந்து எல்லா இடங்களுக்கும் அவர்கள் விரும்பக்கூடிய, உதாரணத்திற்கு ஒரு ஊட்டிக்கு செல்ல வேண்டும் என்றால், அந்த மலைக்கு போக வேண்டும் என்றால் அவருக்கு என்னென்னலாம் தேவையோ, அவர் எங்கெல்லாம் மேலே ஏறுவதற்கு தேவையோ அதற்கு ஒரு ஆள் கூட போட்டு நாங்கள் அவரை நகரும் நாற்காலியில வைத்து எல்லா இடங்களுக்கும் சுற்றி காண்பிப்பு உதவி செய்வார். மேலும் அவருக்கு சாப்பிடுவதற்கு வேண்டிய உதவிகளை செய்வது, அவருக்கு எல்லா விதமான உதவிகளையும் உடன் ஒரு ஆள் இருந்து செய்வதற்குடைய எல்லா விஷயங்களையும் நாங்கள் உறுப்பு திறன் குறைபாடு உடையவர்கள் நம்மை போல அவர்களும் சுற்றுலா செல்வதற்கு நாங்கள் உதவி செய்வோம். So here are some stories where like we took people to different places. So இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா we took a batch of 3 batches to Meshapuli Mala in Kerala, and recently April we took people of 125 disability to Keeladi in Madurai, and last week we took people of 17 people to Elagiri in a campsite. So I'm sharing here some stories where we took the people to Ebola tourism. So இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா Praveen is a national level blind football player. So he is enjoying the peaks of Meshapuli Mala, which is second tallest peak in India, South India.
இங்கு நாங்கள் உடல் உறுப்பு திறன் குறைபாடு உடையவர்களை நாங்கள் அவர்களை சுற்றுலா அழைத்து செல்கின்றோம். அப்படி இருக்கும்போது 125 பேர் கொண்ட ஒரு பெரிய குழுவை நாங்கள் அழைத்து சென்றோம். அதில் ஒருவர் தான் தேசிய அளவிலே கால்பந்து விளையாடக்கூடிய திரு பிரவீன் என்பக்கூடியவர். அவர் கொஞ்சம் பார்வை குறைபாடு கொண்டவர் அவர். இருப்பினும் அவரும் எங்களோடு கூட இந்த மிசோ புள்ளி மாலா எனக்கூடிய ஒரு மலை பிரதேசம், தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மிகவும் உயரமான சிகரம் அது. அதற்கு நாங்கள் அவரை அழைத்து சென்றோம். அந்த படத்தை தான் இதில் நாம் பார்க்கிறோம். திரு பிரவீன் தேசிய அளவிலே அவர் உடல் உறுப்பு திறன் குறைபாடு உடையவர்களுடைய கால்பந்து விளையாட்டு வீரர் அவர். Next is Vikas Munot. He is a visually impaired person and is a professor at Pachwas College. He is also came with us in Meshapullimala trip and is enjoying the summit in the mountain of Meshapullimala. அடுத்தபடியாக பச்சைப்பன் கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றுகிறார் திரு விகாஸ் முன்னோத் எனக்கூடியவர். அவரும் சிறிது பார்வை குறைபாடு உடையவர், பார்வை திறன் குறைபாடு உடையவர். அவரும் எங்களோடு கூட இந்த மிசிசிபி மலாவினுடைய சிகரத்திற்கு ஏறுவதற்கு அவரும் எங்களோடு கூட வந்தார் ஏபிள் ஆரா வழியாக. So next is Rahul. He is a physical disabled person and our able or enablers are helping him to cross the river during a trek. அடுத்ததாக மலை ஏற்றத்துக்கு போன குழுவிலே திரு ராகுல் என்பவர் எங்களோடு கூட வந்திருந்தார். அவரால் சரியாக நடக்க இயலாது. அவர் எங்களுடைய உதவியாக அங்கிருந்த ஒரு ஆறை கடந்து அவர் எல்லா இடங்களுக்கும் எங்களோடு கூட அந்த மலை ஏற்றத்துக்குள்ளே வந்து கலந்து கொண்டார். Next is Yashodharan. He is a young adult with autism and our able enabler is helping him to get to the summit of the mountain. அடுத்ததாக யசோவர்தன் எனக்கூடிய ஒருவர். அவர் மிகவும் இளைஞர், ஆட்டிசத்தினாலே பாதிக்கப்பட்டிருந்த ஒரு சகோதரர். அவர் எங்களோடு கூட இந்த மலையேற்றத்திலே வந்து கலந்து கொண்டார். So this is Ashish Rahman. He is a visually impaired person and also he is working in Able Aura and that is helping enabler is helping him to feel the flowers in the rose garden at Meshapullimala. அடுத்ததாக திரு அஜீஸ் ரஹ்மான் எனக்கூடியவர் எங்களோடு கூட ஏபிள் ஆராவிலே இணைந்து பணியாற்றக்கூடியவர். அவரும் சிறிது பார்வை குறைபாடு உள்ளவர். அவர் இந்த மீட் ஃபார் தாட் எனக்கூடிய அமைப்பினுடைய நிறுவனராக இருந்து இப்படி பார்வை குறைபாடு உடையவர்களுக்கு பல்வகையிலே அவர் உதவி செய்து வருகின்றார். மேலும் அவர் இந்த மீசோபோலிமா என்ற இந்த சிகரத்தினுடைய மலர்களை அவர்கள் தொட்டு உணர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை தான் இப்போ நான் வந்து படத்திலே பார்க்கிறோம். ஸோ ஏபிளார் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சசிபிள் டூரிசம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு டூரிசம் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாங்கள் ஏபிளராக அவங்களுக்கு வந்து அதை வந்து நிறைவேற்றி காட்டுவோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெக்வஸ்ட் எங்களுக்கு இந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏபிளர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அந்த ட்ரிப்பை நாங்கள் கண்டிப்பாக ஆக்சசிபிளாக உங்களுக்கு நாங்கள் திருப்பி கொடுப்போம். நாங்கள் இப்போ இந்த ஏபிள் ஆராவினுடைய ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்லாக இருப்பது இந்த உடல் உறுப்பு திறன் குறைபாடு உடையவர்களை அவர்கள் விரும்பக்கூடிய சுற்றுலா தலத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பது. ஆகவே இங்க இருக்கக்கூடிய நீங்கள் யார் விரும்பினாலும், நீங்கள் எந்த இடத்தை பார்க்க விரும்பினாலும் அங்கு அழைத்து செல்வதற்கு எங்களுடைய குழுவினர் ஆயத்தமாக இருக்கிறோம். அத்தகைய சேவை தான் நாங்கள் செய்து வருகிறோம். இதுதான் எங்களுடைய பணி. நெக்ஸ்ட் இஸ் ஸ்போர்ட்ஸ். ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிளர் அகாடமி நாங்கள் வந்து சென்னையில் 5 இடத்துல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சேட்பேட், தாம்பரம், சாந்தோம், துறைப்பக்கம் அண்ட் அம்பத்தூர். இந்த 5 இடத்துல நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் அகாடமி ரன் பண்ணிட்டு இருக்கோம். நிறையா சில்ட்ரன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் நம்ம கிட்ட ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வி கிவ் தெம் ஸ்கில் பேஸ்ட் ட்ரைனிங் அண்ட் ஃப்ரம் தேர் வி ஐடென்டிஃபை த ஸ்போர்ட்ஸ். ஸோ ஸ்கில்ஸ் கொடுத்து அந்த ஸ்கில்ஸை வந்து அவங்க எவாலுவேட் பண்ணி அதுல இருந்து அவங்க என்ன விளையாடுவாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி தென் வி தெம் ட்ரெயின் தெம் ஆன் ஸ்போர்ட்ஸ். திஸ் இஸ் தி கான்செப்ட் ஆஃப் அகாடமி இன் ஏபிள் ஆரா. இந்த ஏபிள் ஆராவினுடைய அடுத்த பணியானது விளையாட்டு போட்டிகளிலே உறுப்பு திறன் குறைபாடு உடையவர்களை பங்கேற்க வைப்பது. சிறு குழந்தையிலே உறுப்பு திறன் குறைபாடு உடையவர்களை நாங்கள் இனம் கொண்டு அவர்களை எங்களிடம் அழைத்து வரும்பொழுது அவர்களை நாங்கள் பல்வேறு விளையாட்டுகளை காண்பித்து எந்த விளையாட்டிலே அவர்களுக்கு ஆர்வம் இருக்கின்றது என்பதை கண்டறிந்து அதிலே அவர்களுக்கு சிறப்பான பயிற்சியை நாங்கள் கொடுப்போம். அப்படி பயிற்சி மையங்கள் சென்னையிலே சேத்பட், தாம்பரம், சாந்தோம், துறைப்பாக்கம், அம்பத்தூர் ஆகிய 5 இடங்களிலே இத்தகைய மாணவர்களுக்கு பயிற்சியை நாங்கள் அளித்து வருகின்றோம்.
So this is one of our coach training a student who has autism. ஆட்டிசம் குறைபாடு உடைய ஒரு மாணவருக்கு எங்களுடைய பயிற்சியாளர் ஒரு விளையாட்டுக்குரிய பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறார். அந்த படத்தை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். So this is our student Tarun, who has an autism spectrum and is getting trained from our coach and is listening to the coordination, like the actions which the coach is training to him. இங்கு எங்களுடைய பயிற்சியாளர் ஆட்டிசம் குறைபாடு உள்ள ஒரு மாணவருக்கு பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய செய்கைகளை அந்த மாணவர் எப்படி கவனிக்கிறார் என்பதை பார்த்து நாங்கள் பயிற்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த படத்தை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். Sorry, 1 minute, sorry. So next is, this is a training on autism and hearing impaired students to walk zigzag to improve the agility on match in a CSA location for the sports academy. இங்கு நாங்கள் ஆட்டிசம் மற்றும் கேட்பதிலே குறைபாடுடைய மாணவர்களுக்கு மாற்றி ஜிக்ஸாக் என்று சொல்வார்கள். அதாவது மாற்றி மாற்றி லெஃப்ட் ரைட் மாற்றி மாற்றி அவர்களை நடக்க வைப்பதன் மூலமாக அவர்களுடைய திறனை நாங்கள் விளையாட்டு போட்டியிலே அவர்களை அதிகரிக்கிறோம். இவர்களை இந்த திறனை அளித்து அதன் பின்பு அவர்கள் வேண்டிய விளையாட்டிலே நாங்கள் பயிற்சி அளிப்போம். இதுதான் இந்த மாணவர்கள் இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். This is one of our students, Jana and Siddharth, who has autism spectrum, and they are jogging along with their coach in our academy class, which is in Lady Andal School in Chetpet. சேட்பேட்டில் இருக்கிற லேடி ஆண்டாள் பள்ளியிலே இதோ ஆட்டிச குறைபாடுடைய 2 மாணவர்கள் ஜாகிங் அந்த ஜாகிங் எனக்கூடிய நடைப்பயிற்சியை பயிற்சியாளருடன் மேற்கொண்டிருக்கிறார்கள். So badminton training is given to autism children in our academy. இந்த பேட்மிண்டன் விளையாட்டு போட்டியை நாங்கள் ஆட்டிசம் குறைபாடுடைய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் பார்க்கிறோம். So our academy students are getting ready to play. So the event which they are doing is collecting the cone games, which is to improve their concentration and motor skills. இது மேலும் இந்த மாணவர்களை நாங்கள் கலெக்டிங் தி கோன்ஸ், அதாவது இந்த சிறு சிறு முக்கோண குப்பிகளை நாங்கள் வைத்துவிட்டு அதை எடுக்க சொல்லி அவர்களுக்கு பயிற்சி அளிக்கின்றார்கள். அப்படி அவர்கள் பயிற்சி அளிப்பதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட இடத்திலே தங்களுடைய கவனத்தை அவர்களால் செலுத்த முடியும். அதன் பின்பு அவர்களுக்கு நாங்கள் வேண்டிய விளையாட்டு பயிற்சி அளிப்போம். So our kids with autism preparing to the Special Olympics. So இந்த அகாடமியோட நோக்கமே பார்த்தீங்கன்னா எங்க பசங்களை எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் ட்ரெயின் பண்ணிட்டு அவங்கள வந்து the final goal is to make them play in Special Olympics or Para Olympics. This is the main aim of the sports academy, which is run by Ebolora. இது நீங்கள் பார்க்கிறோம், ஆட்டிசம் குறைபாடுடைய மாணவர்களை பல்வேறு விளையாட்டு போட்டி பயிற்சி நாங்கள் அளித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இந்த விளையாட்டு போட்டிகளினுடைய நோக்கம் என்னவென்றால் இந்த மாணவர்களை நாங்கள் நன்கு பயிற்சி அளித்து பேரா ஒலிம்பிக்ஸ் எனக்கூடிய உறுப்புத்திறன் குறைபாடு உடையவர்களுக்குரிய ஒலிம்பிக் போட்டியிலே நாங்கள் இவர்களை பங்கேற்க வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். அத்தகைய நோக்கத்தோடு தான் நாங்கள் இவர்களை இந்த மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். ஸோ ஏபலரா வந்து பார்த்தீங்கன்னா ஆரா ஸ்பீக் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து நம்ம ஃபவுண்டேஷன்ல பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ விச் இஸ் டு ஹேப்பன் நெக்ஸ்ட் மந்த் அட் த டேட் ஆஃப் July 16 இன் லேடி அண்டர் ஸ்கூல். த டைமிங் இஸ் ஃப்ரம் 3 PM to 7 PM. ஸோ இந்த ஆரா ஸ்பீக் வந்து பார்த்தீங்கன்னா டெடெக்ஸ் மாதிரியான ஒரு டாக் ஷோ மாதிரி இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டிசபிலிட்டிஸ்க்காக ஒரு டாக் ஷோ நடக்க போகிறது நம்ம சென்னையில். இந்தியாவிலிருந்து நிறைய ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்த கலந்துக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா we are expecting a participant of 1300 ஆஃப்லைனில் and we are expecting 10,000 plus ஆன்லைன் வாட்சஸ் in this event. ஸோ இந்த ஈவெண்ட்டோட நோக்கமே பார்த்தீங்கன்னா to give an awareness of disability, and there will be a talk shows on the different topics, debates, panel session, group discussions, stand-up comedies அப்படிங்கிற நிறைய ஈவெண்ட் நடக்க போகிறது. அடுத்ததாக ஆரா ஸ்பீக் எனக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நாங்கள் வரக்கூடிய July 16 சேத்பட்டில் இருக்கக்கூடிய லேடி ஆண்டாள் பள்ளியிலே நாங்கள் அதை நடத்த இருக்கின்றோம். அதை நாங்கள் ஆஃப்லைன்ல 1300 உறுப்புத்திறன் குறைபாடுடைய மாணவர்களை தேர்ந்தெடுக்க இருக்கின்றோம். மேலும் ஆன்லைன் மூலமாக 10,000 மாணவர்களை தேர்ந்தெடுத்து நாங்கள் அன்றைய நிகழ்ச்சியிலே அவர்கள் ஒரு தலைப்பினை கொடுத்து அவ்வப்போது நாங்கள் பேச வைப்போம். மேலும்
அவர்களுக்கான ஸ்டாண்டப் காமெடி மற்றும் பேசுவதிலே பல்வேறு விதமான திறன்களை இந்த மாணவர்கள் எப்படியெல்லாம் பெற்றிருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நிகழ்ச்சி இது. அது வருகின்ற ஜூலை 16 நடத்தப்பட இருக்கின்றது. So we can do a lot together. ஸோ ஏபிளரை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம மக்களுக்காக, மாற்றுத்திறனாளி மக்களுக்காக. ஸோ ஸ்போர்ட்ஸ் டூரிசம், என்னோட டீம்ல இருந்து ஸ்போர்ட்ஸ் டூரிசம் மற்றும் இல்லாமல் இப்போ புதுசாக சோஷியல் இன்ட்ராக்ஷன் சென்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சோஷியல் இன்ட்ராக்ஷன் சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டிசம் பசங்களுக்கு இல்லை மற்ற டிசேபிள் பசங்களுக்கு சோஷியல் ஸ்கில்ஸ் வந்து மற்றும் ஃபினான்ஷியல் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற நிறைய கான்செப்டை வந்து நாங்கள் வந்து சொல்லித்தரப்போகிறோம். அடுத்ததாக நாங்கள் இந்த ஆட்டிசம் குறைபாடு உள்ள மாணவர்களை இனம் கண்டுகொண்டு அவர்களை நாங்கள் இந்த ஒரு நிகழ்ச்சி என்னவென்றால் அவர்களாகவே சிந்தித்து தங்களுடைய பிரதர் ப்ளீஸ் ரிப்பீட். So the social interaction center concept is like to make them socialize, to get new friends, to live an independent life in this society, to give them an inclusive society. This is the concept of social interaction center. இது ஒரு சமுதாய கலந்துரையாடல் போல மாணவர்களுக்கு நாங்கள் ஒழுங்கு செய்ய இருக்கின்றோம். பல்வேறு வித மாணவர்களோடு அவர்கள் கலந்துரையாடல் செய்து தங்களுடைய திறனை அவர்கள் வளர்த்து கொள்ளவும், மேலும் சமுதாயத்திலே அவர்களுக்குரிய அங்கீகாரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் முகமாக இப்படி ஒரு புதிதான ஒரு சமூக கலந்துரையாடலை மாணவர்களுக்கு நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதுதான் எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு. கடைசியாக ஏபோலாராங்கிற ஒரு விஷயம், லைக் we would like to like collaborate with Justice and Hope to do lot more together and to bring up new initiatives for our disability community. நாங்கள் உன்னதியினுடைய இந்த நீதி நம்பிக்கை எனக்கூடிய அமைப்போடு இணைந்து மேலும் நாங்கள் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளை, பயிற்சிகளை இந்த உறப்பு திறன் குறைபாடுடைய மாணவர்களுக்கு, பெரியவர்களுக்கு நாங்கள் செய்ய இருக்கின்றோம். அதிலே உன்னதியோடு கூட நாங்கள் இணைந்து செயல்பட விரும்புகிறோம். அதுதான் இப்போது எங்களுடைய அடுத்த இலக்காக இருக்கும். So regarding ஸ்போர்ட்ஸ் ஆர் டூரிசம், உங்களுக்கு ஏதாச்சும் வந்து queries இருந்தா நீங்க கேட்கலாம். இப்போது உங்களுக்கான நேரம் இது. யாருக்காகிலும் ஏதாகிலும் சந்தேகமோ அல்லது உங்களுக்கு ஏதாகிலும் இவர்களுடைய நிகழ்ச்சிகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இது உங்களுக்கான நேரம். கேள்வி. சந்தோஷ், நீங்க பாரா ஒலிம்பிக்ஸுக்கு யாராகிலும் மாணவர்களை அனுப்பியிருக்கீங்களா? சரி, இது வரைக்கும் சென்ட் பண்ணதில்லை. இப்போ இந்த ட்ரைனிங் ப்ராசஸ். ஸோ நிச்சயமாக இன்னும் கொஞ்சம் கூடிய சீக்கிரம் நம்ம ஏபிளர் அகாடமில இருந்து ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் மற்றும் பாரா ஒலிம்பிக்ஸ்க்கு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓ, சரி சரி. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் இதுக்கு சார்ஜஸ் அந்த மாதிரி எப்படி பண்றீங்க சந்தோஷ்? Regarding the price, ma'am, like I can share you my number. You can call me separately. So I'll share you all the details about the sports academies. Thank you. உங்களுக்கு இந்த ஒவ்வொரு பயிற்சிக்கு உரிய இந்த உறுப்பு திறன் குறைபாடு உடையவர்கள் விளையாட்டு போட்டியிலே பங்கேற்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு பயிற்சிக்குரிய கட்டணம் எவ்வளவு என்பதை நீங்கள் சந்தோஷிடம் தொடர்பு கொண்டால் அவர் அதற்குரிய கட்டண விவரத்தை உங்களுக்கு தனியாக தெரிவிப்பார். ஓகே, சாட்ல ஒரு क्वेश्चन வந்திருக்கு. கேர்ள்ஸ் ஆல்சோ கேன் பி பார்ட்ல. கேர்ள்ஸ்க்கு சொல்லி தரீங்களா இந்த ஸ்போர்ட்ஸ்? யா கண்டிப்பா. கேர்ள்ஸ்க்கு போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நாங்க தனியாலாம் இது பண்ணல. ஓகே. சோ இப்போதைக்கு எந்த ஸ்டேட்? தமிழ்நாடு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்கீங்கல? யா மேம். சோ we are planning to expand. So I'll just put my number in the chat box. வேற எதுவும் क्वेश्चंस யாருக்கு இருந்தா கேட்கலாம். சந்தோஷ் அவர்கள் தன்னுடைய தொடர்பு எண்ணை இங்கு நமக்கு பகிர்கின்றார். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாயிலும் தகவல் தேவை என்றால் அவரிடத்துல நீங்கள் தொடர்பு கொண்டால் அதற்குரிய தகவலை அவர் உங்களுக்கு அளிப்பார். So okay, that's a question. ஆரா ஸ்பீக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டிசபிளுக்காகவும் ஒரு ஈவெண்ட் அது. ஸோ
அது ஸ்பெசிஃபிக்காக ஹியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் அந்த மாதிரிலாம் கிடையாது. சந்தீப் அண்ட் எங்க சந்தீப் ஒரு எங்களோட நிமிஷம். எஸ் சார். இந்த ஆரா ஸ்பீக் நிகழ்ச்சிக்கு வந்து மாணவர்கள் தேவை போது நம்ம உன்னதியோட கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய பிள்ளைங்களை நீங்க அனுப்பி வைக்கலாம்ல, அது பிரயோஜனமா இருக்கும். ஆமா ஆமா கண்டிப்பா நாங்க அதுதான் இது பண்றோம், கொலாபரேட் பண்ணுவோம் கண்டிப்பா. So regarding Aura Speaks, I'll share you, Sandeep sir, I'll share you the details. Sure. Yes, yes, sir. If anyone have any other questions, you can ask Santhosh. நான் பேசுறது கேக்குதா? Yes, ma'am. நான் இதுக்கு முன்னாடி உங்களோட டீம் பார்ட்டிசிபேட் CSS school. கூட நான் பார்ட்டிசிபேட் நிறைய யூஸ் இப்போ இருக்கிற இதோட கேட்கல மேம். எங்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அப்ளை பண்ணா ஏதாவது ஃபார்ம்ஸ் ஏதாவது இருக்கும் ஸ்போர்ட்ஸ்ல மேம்? எஸ் அந்த ஸ்பீக் ஆரா ஸ்பீக் மேம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆரா ஸ்பீக்கோட ஸ்பீக்கர்ஸா கேக்குறீங்களா? பார்ட்டிசிபென்ட்ஸா கேக்குறேன். இல்ல மேம், ஆரா ஸ்பீக்குங்கிற ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a டாக் ஷோ. சரி. ஸோ டாக் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்பீக்கர்ஸ் விச் வி ஆர் லைக் இன்வைட்டட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. ஸோ தே வில் கம் அண்ட் டாக் அபவுட் டாபிக்ஸ் லைக் ஹெல்த்தாக இருக்கலாம், எஜுகேஷனாக இருக்கலாம், ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், பாலிடிக்ஸாக இருக்கலாம், இல்லை அவேர்னஸாக இருக்கலாம், ஆர் எல்ஸ் இட் கேன் பி தேர் லைஃப் ஸ்டோரிஸ் இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆரா ஸ்பீக்ஸுங்கிற ஈவெண்ட் வந்து இட் இஸ் ரன் பை ஏபிளரா ஃபவுண்டேஷன்ஸ். இட் இஸ் ஃபார் அ குட் காஸ். ஸோ லைக் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் சம் டிக்கெட்ஸ். ஓகே, ஸோ இந்த டிக்கெட்ஸ் வந்து இப்போ பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு வரதுக்கு வி ஹேவ் டிக்கெட்ஸ். ஸோ ஆல் த டிக்கெட்ஸ் மணி விச் இஸ் கலெக்டட் வில் கோ டு தி ஏபிளரா ஃபவுண்டேஷன்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஐ செட் ரைட் வி ஹாவ் திஸ் கிவ் அ விஷ் அண்ட் மேக் அ விஷ். ஸோ இந்த ஃபவுண்டேஷனுக்கு வந்து இந்த மணி கலெக்டர்லாம் போகும் விச் வில் இன் ரிட்டர்ன் கம் டு தி டிசபிலிட்டி கம்யூனிட்டி. Hello, this is Subhi here. I have a question for Mr. Santhosh. Yes, ma'am. It's like I'm right now in Kerala, but there are I come to Tamil Nadu, Yes, and ma'am. if I need to go somewhere, Yeah. like I am on wheelchair Yes, ma'am. and I don't have assistance, so many times I am unable to do a lot of things, like even to simply think to go to doctor also. So do you provide assistance in case needed? Yeah, we do that, ma'am. So like if in case you want someone to assist you, like if you could like tell us before like 1 or 2 days, we could arrange a person who could assist you completely, like for like how many number of days you want them to have with you. Let it be like taking you to some hospitals or some clinics, or even getting something like, let's say you want a medicine, like you are not able to travel, and they will get you those things to you, to your home, like they can deliver it to you. So, Thank you. for that. Yes, ma'am.
And also like in sports, as I can get the training procedure in sports is like we give them one-on-one training, focused training. So if we have like 30 kids, we'll be having like 20 volunteers from different colleges and organizations. And right now, like we are also looking for volunteer support also. If suppose if anyone has contacts or has a team has a contact with the team of volunteer group, if you could connect me to them, it would be helpful for us to train our kids. And if some parents which you might know in Chennai, if they're looking for any sports training for their kids, you could give my number to them, so our team will contact to them and they can visit our academy anytime, which is on the weekends. The class is only on weekends, Saturdays and Sundays as of now, so we are planning to extend it in the weekdays also. And regarding the tourism, every month Able Aura will be doing this accessible tourism. Like last week we took as I said, to Elagiri. So next month we are planning to do a trekking to Kerala, which is like a trekking of 12 kilometers. That's a place called Brahmagiri in Wayanad. So we are working on it, and soon we'll be coming out with the itinerary and things. So also I'll let you know the details once we are ready with it. So if you find anyone who loves to travel and who has not yet traveled before, if you share it to them, and Able Aura will be doing the needful for that for them to travel to different places. Anyone else? Any other questions? Okay, baby. Sorry, that's my daughter. Okay. Any other questions? Okay. Thank you so much. Yeah, sure. There's one more question. Like you talked about Wayanad, which is not so friendly for wheelchair patients. How do you plan to take them for trekking? Actually, like we plan like this, ma'am. So like with our itinerary is always for different kinds of disabilities. So when it comes to trekking, we usually take like if it is a okay kind of thing for the physical disabled people, we can plan that. So always we plan like this. So this why not we are planning it for the visually impaired and the autism. And we have a right now we have a package for the physical disabled, which is in Mysore. So we are working on more accessible itineraries for the person who's in wheelchair. So I'll come up with more itineraries and sure in the coming days for this. Okay. So right now we are planning to do it for the visual impact because we got a request from a few community who's in visually impaired people. So for physically disabled people, like I'll work out and come up with an accessible itinerary for you people, ma'am. Yeah. So when you take them, you'll have like a one-on-one. Yeah, ma'am. Person. Okay. So our concept is one on. If you're taking like 10 people, there will be 10 persons to take care of them completely through the trip. That's great. Thank you so much, Santhosh. Sorry. Thank you so much, Santhosh, for your time, and it was helpful to know. I hope all of you had good time with Santhosh, and we will also like to involve you in the monthly meetings. Please join in the coming meetings also. Feel free to share your feedbacks about today's sessions, and if you would like to cover any other particular topic or issues in the future meetings, you can let us know. And also, you could also even be a volunteer as a moderator. Yeah, we will keep you informed about the upcoming programs. Please follow us on Instagram and Facebook for updates. See you all soon. Have a pleasant weekend.